வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் கடலூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய சிஸ்ட குருநாதேஸ்வரர் திருக்கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். சம்சார சாகரம் என்று ஞானிகளால் பாடப்படும் இந்த பிறவி பிணியை தீர்க்க நமக்கு வெறும் பக்தி மட்டும் போதாது, தவமும் தேவை. நல்வினை தீவினை ஆகிய இரு வினைகளில் இருந்து விலகி அந்த பரம்பொருளையே நினைத்து வாழ வழிகாட்டும் ஒரு குருநாதர் வேண்டும். நல்ல குரு அமைந்துவிட்டால் வாழ்க்கை அர்த்தப்பட்டுவிடும். வாழ்க்கையை குருவுக்கு முன் குருவுக்கு பின் என்று பிரித்துவிடும் அளவுக்கு மாற்றம் உண்டாகும். அப்படிப்பட்ட சத்குருநாதன் ஒவ்வொருவருக்கும் அமைய வேண்டும். இதுவரை அப்படி ஒரு குரு அமையவில்லை என்று கவலைப்படுபவர்கள் உடனடியாக இத்தலம் சென்று தரிசனம் செய்து வாருங்கள். மனப்பக்குவம் ஏற்படும். நல்ல குருவும் உங்களை தேடி வருவார். கடலூர் மாவட்டம் பண்ருட்டிக்கு வடமேற்காக சுமார் 9 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது திருத்துறையூர் திருத்தலம். திருத்தலூர் எனும் பெயரே தற்போது புழக்கத்தில் உள்ளது. இங்குதான் பாஸ்கர கஷேத்திரம், ஞானசக்தி பீடம் என்று வழங்கப்படும் திருத்துறையூர் சிஸ்ட குருநாதீஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ளது. இங்குள்ள அன்னைக்கு சிவலோக நாயகி என்பது திருநாமம். சுந்தரருக்கு அவர் விரும்பியபடி தவநெறி போதனையே வரமாக கிடைத்த தலம் இது. மேற்கு பார்த்த கோவில், விசாலமான பிரகாரம், அருள்மிகு பக்தவச்சல பெருமாள், தேவியருடன் அருளும் பாலமுருகன், சூரியலிங்கம், நடராஜ பெருமான், சூரியதேவன், நவகிரகங்கள், பைரவர் ஆகியோரையும் இத்தலத்தில் தரிசனம் செய்யலாம். கருவறையில் எழிலுற காட்சி தருகிறார் சிஸ்ட குருநாதீஸ்வரர். வட்ட வடிவ ஆவுடையார் கொண்ட கம்பீரமான சிவலிங்க திருமேனி. துறையூர்நாதர், தவநெறி ஆளுடையார் என்றும் இவருக்கு பெயர்கள் உண்டு. இவரை வணங்கி வழிபட்டுவிட்டு கருவறையை வலம் வந்தால் கோஷ்டமூர்த்தங்களாக துர்க்கை, பிரம்மா, லிங்கோத்பவர், தட்சிணாமூர்த்தி, விநாயகர் ஆகியோரை தரிசிக்கலாம். இந்த விநாயகர் இறைவனுக்கும் சுந்தரருக்கும் நடைபெற்ற அருள் விளையாடலில் சாட்சி திருக்கோலம் கொண்ட சாட்சி விநாயகராக அருள் புரிகிறார். மூலவர் முன்மண்டபம் தாண்டி உள்வாயில் வழியே சென்றால் அம்பாள் சன்னதியை அடையலாம். வடக்கு நோக்கி நின்ற கோலத்தில் அருள் புரிகிறாள் அன்னை சிவலோக நாயகி. நாரதர், வசிஷ்டர், அகத்தியர் போன்ற மகா முனிவர்களும் பஞ்சபாண்டவர்களில் ஒருவரான பீமனும் திருத்துறையூரில் வழிபட்டதாக தலபுராணம் கூறுகிறது. இத்திருத்தலம் சூரிய தலம் என்பதால் ஆண்டுதோறும் சித்திரை மாதம் சூரிய கதிர்கள் சுவாமி மற்றும் அம்பாள் சன்னதிகளில் வந்து பணிகின்றன. இந்த ஊர் தீர்த்தமும் சூரிய தீர்த்தம்தான். சூரியனின் அருளை வேண்டுவோரும் தமது பெயர்களில் சூரியனின் பெயரமைய பெற்றவர்களும் சிம்ம ராசி லக்னக்காரர்களும் 1ஆம் எண் ஆதிக்கம் பெற்ற அன்பர்களும் இங்கே வந்து வழிபட்டால் அனைத்து நன்மைகளையும் பெறுவார்கள். அது மட்டுமன்றி இவ்வூர் சுந்தரருக்கு தவநெறி போதனை வழங்கிட இறைவனே குருவாக அமர்ந்த தலம் என்பதால் இங்கே வழிபடுவோருக்கு குருவருள் பரிபூரணமாக கிடைக்கும். இப்படி சிவன் அருளோடு சூரிய பலமும் குருபலமும் ஒருங்கே கிடைக்கும் அற்புதமான சிவத்தலம் இது எனலாம். ஞாயிற்றுக்கிழமைகளில் குடும்பத்துடன் சென்று சிஸ்ட குருநாதீஸ்வரருக்கு வில்வத்தால் அர்ச்சனை செய்து வணங்குங்கள். அம்பாள் சிவலோக நாயகியை தரிசித்து நெய்விளக்கேற்றி வழிபடுங்கள். கூடவே சூரியலிங்கத்தையும் தரிசனம் செய்து வாருங்கள். சூரிய தேவனின் அனுகிரகம் பரிபூரணமாக கிடைக்கும். வாய்ப்பிருக்கும் அன்பர்கள் ஒருமுறை கடலூர் சென்று சிஸ்ட குருநாதீஸ்வரரை தரிசனம் செய்து வாருங்கள். சிவனருளால் உங்கள் குடும்பம் தழைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அடுத்து எந்த கோவிலை பற்றி பார்க்கலான்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி மக்களே.